வணக்கம். இது நமது ருசி, நமது பாரம்பரியம். நமது மூளை மற்றும் உடல் இரண்டையும் உள்ளடக்கிய நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய மாப்பிள்ளை சம்பா அரிசியை ரெசிபி பார்க்கலாம். 1/2 கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி, 1/2 கப் கடலைப்பருப்பு, 3/4 கப் கருப்பு சுண்டல், 1/2 கப் கருப்பு உளுந்து, அத்தனையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/2 கப் ஊற வச்ச பச்சை பயிரை முளைக்கட்டுவதற்கு ஸ்ப்ரவுட்ஸ் பாக்ஸ்ல தனியா போட்டு வச்சுக்கலாம். மறுநாள் காலை ஊற வச்ச அரிசி பருப்புடன் முளைக்கட்டின பச்சை பயிறு, 4 பல் பூண்டு, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, காரத்துக்கேற்ப காய்ந்த மிளகாய், 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்சியில அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச மாவுடன் உப்பு மற்றும் பெருங்காயம், 1 கைப்பிடி முருங்கை இலை, 1/2 கப் துருவிய தேங்காய், குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசை கல்லுல ஊற்றி சிறிது நெய் சேர்த்து எடுத்தா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஒரு சூப்பரான அடை தோசை ரெடி. இதில் அதிக அளவு புரோட்டீன், ஃபைபர், அயன், ஜிங்க் போன்ற சத்துக்கள் நிறைந்திருப்பதால் குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைவரும் சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.